வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிமோட்டை வந்து நம்ம நார்மலாக ரீசெட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பேரிங் கேட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்துலேயுமே சில மாடலில் அந்த ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. சில மாடலில் வந்து நீங்கள் ஒரிஜினல் ரிமோட் போட்டால் மட்டும்தான் வந்து உள்ளேயே போகுது. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும், வேறு என்னென்ன மெத்தேடில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ரிமோட் வாங்கினோம் அப்படின்னா இதை வந்து பேரிங் கரெக்டாக நம்ம பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் ரிமோட், நார்மல் ரிமோட் ரெண்டுமே வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரிஜினல் ரிமோட் வாங்கினீங்க அப்படின்னா ப்ளூடூத் இருக்கிற ரிமோட்டில் வாங்கினீங்க அப்படின்னா பேரிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நார்மல் ரிமோட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேரிங்க் உள்ளே போகாது. ஃபஸ்ட்டு இது. அதுலேயுமே இப்போ ப்ளூடூத் ரிமோட்டில் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது தாம்சன் டிவியில் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். கஸ்டமர் ஒரிஜினல் ரிமோட்டை தொலைச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து இந்த ரிமோட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் நான் சாஃப்ட்வேரை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பேரிங்க்கு வந்து உள்ளே போகலை அப்படிங்கிறது பிரச்சனையாக வந்து கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டரோலா ரிமோட்டை வச்சு இதை பேர் பண்ணோம். அது எப்படி பேர் பண்ணோம் என்ன அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ரிமோட்டில் வந்து ஒவ்வொரு மாடலுக்குமே ஒவ்வொரு மாதிரி பேரிங் மெத்தட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட்டினோட பேரிங் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ப்ளஸ் பேக்கு, இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேரிங் ஆகும். டிவி கூட வந்த ரிமோட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறப்பவே வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டையும் பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் பேரிங்க்கு இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவினோட தாம்சன் டிவி இது 40 இன்ச் டிவி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் வந்து வேல்யூம் அப் பட்டன் ரெண்டே வந்து அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணி சொல்லி பிடிக்குது. இதனோட ஒரிஜினல் ரிமோட் இருந்துச்சுன்னா, இதனோட ஒரிஜினல் ரிமோட் நம்மக்கிட்ட இல்லாதப்ப நம்ம இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வேறு ரிமோட் இது பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட் வாங்குறப்ப இந்த பிராண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ப்ளூடூத் ரிமோட்டாக வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் பேர் பண்ண முடியும். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட்டில் இப்போது இந்த ரிமோட்டில் நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கும். நம்ம எதுவும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகுது, தெரியுதுங்களா? இது வந்து நான் பேரிங்க்கு இது பண்ணுறப்ப இந்த ரெண்டு பட்டனையும் நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டேன். பேரிங்க்கு இது பண்ணுறப்ப இதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். க்ரீனுக்கு வந்துட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ரிமோட் வந்து நம்ம பேரிங்க்கு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வகையில் எப்படி செக் பண்ணலான்னா இந்த மாதிரி மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி இப்போ நம்ம ப்ளூடூத் டிவி BLE ரிமோட் அப்படின்னு சொல்லி இதனோட பேர் காமிக்குது இல்லைங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் காமிக்கும். இப்போ இந்த ரிமோட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேர் கேட்குது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் இது வந்து பின் கரெக்ட் பின் வந்து இதனோட இதுக்கு வந்து ஒரு பின் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பின் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணும். சில ரிமோட் இப்போ எம்ஐயில் வர்றது அந்த மாதிரி பிராண்டில் வரக்கூடிய ரிமோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஆக்சஸ் பண்ணி ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை பேர் பண்ணுற கொடுத்தோம் அப்படின்னாவே இது வந்து இன்கரெக்ட் பின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூடூத் இதை வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பேரிங்க்கு போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு பேரிங்க்கு வந்து ரிமோட் ப்ளூடூத் ஆனில் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் பேரிங்க்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து பேர் ஆகாது. அதே மாதிரி அந்த டிவிலையும் இதனோட இதுவும் பின் செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி பிளாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாம்சன், கொடாக்கு, மோட்டரோலா, ஸ்கைவொர்த்து இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த இதுக்கு பேரிங்க்கு இது பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ரிமோட்டில் இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் பேரிங்க்கு எடுத்துக்கிறதுக்காக ரிமோட் பேர்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா? ரிமோட் பேட்னு வந்துருச்சுன்னா உள்ளே போயிடும். பட் ஆனால் அந்த ரிமோட் பேட்னு வர வைக்கிறக்குள்ளே
நம்மளுக்கு என்ன ரிமோட் போடுறது, ப்ளஸ் வந்து கஸ்டமர் நிறைய பேர் ரிமோட் உடச்சிட்றீங்க, உடச்சிட்டு அதனோட ப்ளூடூத் ரிமோட் இல்லாமல் நம்ம பேர் பண்ண முடியாமல் சிரமப்படுறோம். சில கேஸஸ் சாஃப்ட்வேர் மாற்ற வேண்டிய, சிலது ஹேங் ஆகி அதே இதில் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி சாஃப்ட்வேர் லோட் பண்ணுற அளவுக்கும் போயிடுது. இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா போதும், பட் நம்ம வாங்கின ஆர்டினரி ரிமோட்டே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் ஒவ்வொரு டைம் ரீசெட் பண்ணுறப்பவும் கம்பல்சரி ப்ளூடூத் ரிமோட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட்டு செட்டப் கொடுக்குறது ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம். ஒய்ஃபை பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் செக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் பேசிக் செட்டப் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அந்த ஸ்கிப் கொடுக்கறக்கு இந்த மாதிரி ரிமோட் இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கிப் கொடுத்து உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ரிமோட் வந்து கரெக்டான ப்ளூடூத் ரிமோட் மேட்ச் பண்ணி மட்டுமே பேர் பண்ண முடியுது. நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ளூடூத் ரிமோட்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கங்க. அந்த ப்ளூடூத் ரிமோட் அதனோட ஒரிஜினல் ரிமோட்டா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கங்க. ஏன்னா ப்ளூடூத்னோட நேம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இதை கம்ப்ளீட் பண்ண முடியல, சில கேசஸ் வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதே மாதிரி நின்றுட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம உங்கள் டிவினோட மாடல் நம்பர் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சால் அதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்கலாம். சில ப்ளூடூத் மாடல் ரிமோட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்கள் டிவினோட மாடல் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரிமோட் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நெட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். செக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னாவே உள்ளே ஓப்பன் ஆயிரும். ப்ளூடூத் ரிமோட்னோட இன்னொரு மெயின் யூஸ் என்னென்னா, நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக பயன்படுத்த முடியும். நெட்டும் நம்மளுக்கு இருந்து ப்ளூடூத் ரிமோட் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ப்ளூடூத்தில் டிவியும் ரிமோட்டும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் ரிமோட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் இது வந்து யூஸ் பண்ண முடியாது. மற்றபடிக்கு ஐஆரில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வேல்யூம் அப் டவுனு, ஹோம் ஸ்க்ரீன் போகிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் வாய்ஸ் கமெண்ட் வந்து ப்ளூடூத் ரிமோட்டில் மட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.